சிவாஜி பிலிம்ஸ்னு போட்டான் பாருங்க, அதில் இருந்து எண்டு வரைக்கும் நீங்கள்லாம் இங்கே சபையை விட்டு வெளியே போச்சுல, இந்த என்ன பிரசங்கன்னு கேட்டால் மறந்துருப்பீங்க. நான் வெளியே வந்து மனப்பாடமாக சொல்லுவேன். But I used to tell them, give a review of all the movies from starting to end, like how people when you ask me. கர்த்தருடைய பாட்டை மனப்பாடம் பாடுறேன், அன்னைக்கு சினிமா பாட்டை மனப்பாடம் பாடுறேன். Today I recite the Christian songs. That day I was reciting. வெறும் வாயை பொளந்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுமா இன்னைக்கு சினிமாவுக்கு போலாமா வேண்டாமா. So all the people used to hear it and then நான் விமரிசகர். I am the one who reviewed. நான் தான் உங்களுக்கு எல்லாம் விளக்கம் வசனம் எல்லாம் மனப்பாடமா சொல்லி கொடுக்கிறேன். I used to give the review of the entire movie. கர்த்தருடைய கிருபையினால by the grace of God ரட்சிக்கப்பட்டேன். I was saved. இப்ப 12 மணி ஆச்சு. Now it is 12 o'clock. அதே கம்பெனில the same company என்னுடைய மிஷனுக்கு பக்கத்துல beside my mission முழங்கால் போட்டேன். I used to kneel down. கையை தூக்கி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I used to raise my hand and praise God. டேய் they used to call me, hey, என்னடா புது பழக்கம்? what is this new habit? டேய் உனக்கு இன்னைக்கு பிரியாணி தந்துங்கடா. So we have brought biryani for you. டேய் உனக்கு பெஸ்ட் பீஃப் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. We have brought the best beef for you. எங்க அம்மாட்ட சொல்லி ஸ்பெஷலா பண்ணடா. It is a special cook for you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I used to praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. I used to praise God. பலான்னு குடுப்பானுங்க. They used to beat me. டேய் என்னடா உன்னை நம்பி நாங்க என்னெல்லாமோ செய்துட்டு வந்திருக்கோம், நீ என்னமோ தோத்திரம் பண்ணிட்டு இருக்கற. We have brought many things to have trusting on you. ஒரு மணி வரைக்கும் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல. But we don't have food to eat. சாப்பிட டைம் தேவை இல்ல. So we don't have. கையை தூக்கிட்டு எம்பாட்ல உட்கார்ந்திருப்பேன். I used to raise my hands and praise God. தட்டி பார்த்தானுங்க. They used to tap at me. ஒரு வாரம் பார்த்தானுங்க. They look for 1 week. 2 வாரம் பார்த்தானுங்க. They watched me for 2 weeks. இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட். இப்ப யார் தெரியுமா எனக்கு? Until now he was a friend. அவங்க தாங்க பகையாளிங்க. They became my enemies now. ஏன்? Why? அவங்களோட நான் உளவில்லைங்க. Because I did not go with them. அவங்க கிரியை நடக்கலங்க. Because I did not do their works. Brother, உங்களை உலகம் பயக்கணும் பிரதர். so this world should hate you, brother. நீங்கள் உலகத்தை போல உடுத்து, so you clothe according to this world. உலகத்தை போல நடந்து, you walk according to this world. உலகத்தை போல ஜீவிச்சு, you also live according to this world. கர்த்தர் உன்னை இடத்துல வச்சிருக்காருன்னா, if God has kept you in உன்னை எதுக்கு வச்சிருக்காரு? you know why has he kept there? நீ அவங்கள ஒத்து போக முடியாதுங்க. it's not that you have to go along with them. நீங்க அவன் பேண்ட பெருசாக்குனா நீ உடனே பெல் பாட்டும். so today if he அவன் டைட் இழுத்தான்னா, இன்னைக்கு நிறைய அண்ணாச்சிமாருக்கு கீழே உட்கார முடியாது, பாவம். கால் வலி இல்ல, காலை மடக்க முடியாது. today many brothers cannot sit down because they cannot fold their legs. லெக் இன்னா லெக் அவுட்டா தெரியல. so we don't know whether it is leg in or leg out. எதுக்குயா? why do you need that? ஏன்?